இந்த மேடையில் நான் பதிவு வேண்டிய விஷயம் ஒன்று, எனக்கு சிறப்பாக அமைஞ்சதுன்னா ஒளிப்பதிவர் செழியன் என் நண்பர்னா என் ஊர்க்காரர். ஆட்டர்சங்கோட்டையில் என்னுடைய ஊர் நண்பர். ஆரம்ப காலத்தில் நாங்கள் தென்றல் என்ற கையெழுத்து பிரதி, அப்புறம் அடுத்தது யார், அப்புறம் நாடகம்லாம் போட்டு ஊரில் ஒரு வழி பண்ண ஊரை நான் உதயக்குள்ளே சேரணும். ஊர் கிளம்பும்போது நண்பர் செழியனும் நண்பர் கவிஞர் ஐயப்ப மாதவனும் 2 பேரும் தான் என்னை ட்ரெயினில் ஏற்றி வழி அனுப்பி வச்சாங்க. அப்படி வந்தவன் தான் நான் இங்கே இந்த மேடையில் செழியனுக்கு ஐயப்ப மாதவனுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணா அஜயன் பாலா மிகச்சிறந்த ஒரு மனிதர். முதல்ல அவருக்காக வாழ்த்தத்தான் நான் இங்கே வந்திருக்குது. சிங்கமில் என்ன சொல்லும்போது, பிரின்சிபல் சொல்லும்போது 5 ரூபா டாக்டரு, 10 ரூபா டாக்டரு, 5 ரூபா டாக்டர் சொன்னாப்புல. 5 ரூபா டாக்டர் சொல்லுங்கள், 5 ரூபா டாக்டர் சொல்லுங்கள், 10 ரூபா டாக்டர் சொல்லிடாதீங்க. 10 ரூபானாலும் இன்றைக்கி பிரச்சனை, 10 ரூபான்னு சொல்ல முடியாது இன்றைக்கி. அதனால் சிங்கமில்ண்ணே, நீங்கள் 10 ரூபான்னு சொல்லி அவர் மாட்டி விட்டுறாதீங்க, உங்களை கைது பண்ணிடுவாங்க பார்த்து. மாதிரி இவர் அஜயன் பாலா செழியனுக்கு 1 ரூபா கொடுத்தாரு, நான் ஒரு 10 ரூபா கொடுத்துருக்கலாம், அங்கேயும் பிரச்சனை தான், 11 ரூபா கொடுத்துருக்கலாம். செழியன் நானும் சேராததுக்குன்னா இவங்களுக்கு ஓகே. அஜயன் பாலாவுக்கு ஒரு பாலமந்திர மாதிரி ஒரு ஆள் வேணும். பேரரசுக்கு செட் ஆகாது. எஸ்பி முத்துராமன் எப்படி பாபு சார் மாதிரி ஆளோ, எப்படி எஸ்பி முத்துராமனுக்கு நான் பேசுகிறது தான் அடிப்பாங்க. அது மாதிரி நமக்கு செட் ஆகாது. திருப்பி ஒன்று நீங்கள் மாறிங்க, இல்லை நான் மாறிக்கணும். செழியன் அஜயன் பாலா பற்றியே சொல்லணும்னா, சினிமாவில் 2 வகை தான் டைரக்டரில். ஒன்று படைப்பாளி, இன்னொருத்தர் படிப்பாளி ப்ளஸ் படைப்பாளி. இந்த மிஸ்கின் சார், வெற்றிமாறன் இவர்களெலாம் படிப்பாளி ப்ளஸ் படைப்பாளி. அந்த வகையில் தான் அஜயன் பாலா அவர்களும். நிறைய இலக்கியங்கள் படிப்பவர், நிறைய கதைகள் படிப்பவர், நிறைய படிச்சுட்டு இன்றைக்கி ஒரு டேரக்ஷன் வந்திருக்கிறாரு. அதில் கண்டிப்பாக இந்த மயிலாஞ்சி மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.